எவ்வளோண்ணா இது கூட எவ்வளோ? எதுண்ணா நண்டாண்ணா 1800 கொடுண்ணா. மீன் 800 நீங்கள் கடலுக்கு வந்துட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடி போவீங்க? எந்த சைடு போவீங்க? எத்தனை பேர் போவீங்க? நாங்கள் 10 பேர் போவோம். 10 பேர் ஆந்திரா சைடு போவோம். 10 நாள் கடமால இருக்கும். 10 நாள் கடல்லே இருப்பீங்க? ஆமாம். சமைக்கிறதெல்லாம் சமைக்கிறது சாப்பிட்றது அல்ல போட்டில் எல்லாம் போட்டுன்னு போகும். சரி, நீங்கள் வந்துட்டு எந்த விதமான வலை யூஸ் பண்ணுவீங்க? யூஸ் எங்கானு பண்ணணும். அங்கிருந்தோ வலை போடுவீங்கல்ல, மீன் பிடிக்க வலை. அது எந்த மாதிரி வலை போடுவீங்க? போடும் அது அன்னரம் ஒரு மீன் இருக்குதுல்ல, அந்த மீனுக்கு ஒரு வலை இருக்குது. அந்த மீனை எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போவீங்க? நாங்கள் ஒரு இங்கிருந்து லாங்காக சார் 50 கிலோமீட்டர் போகும். 100 கிலோமீட்டர்ஸ் போவீங்க. தமிழ்நாடு பாடுறா, நீங்கள் ஆந்திரா பாடுறா? யாரு கோயில் வேணும் சார். எங்கே வேணா போவீங்க? எங்கன்னு போவீங்க. எங்கே வேணா போவீங்க. தமிழ்நாடு ஆந்திரா பாடல. சரி, உங்களுக்கு சின்ன மீன் கிடைக்கும், பெரிய மீன் கிடைக்கும். நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? நாங்கள் சின்ன மீன் தூக்க மாட்டோம். மீன் தான் தூக்கி. பெரிய மீன் தான். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய மீன் நீங்கள் வந்து பிடிச்சிருக்கிறீங்க? யாரு நீங்கள்? எத்தனை கிலோ பெரிய சைஸ்? இப்போ பெரிய சைஸ்னா ஒரு இது கிலோ இருந்து 1 கிலோ 1/2 கிலோ அவ்வளோ மீனாக பிடிக்கும். 10 கிலோ 20 கிலோ எல்லாம் பெரிய மீனெல்லாம் வருது. சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி நீங்களே சமைச்சிப்பீங்களா? நாங்களே சமைச்சோம். சரி, ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தது உங்களுக்கு கடல்ல இருக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தது, உடம்பு சரியில்லை, இல்லை கப்பல் வந்துட்டு வேற சைடு போகுது, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ அங்கே ஏங்கர் போட்டு அங்கே எருங்க பைப் ஃபோன் பண்ணிட்டு இல்லை, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபோன் கொடுத்துருக்காமே, அந்த ஃபோனில் வந்துட்டு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுவீங்களா? ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இல்லை, மால் ஃபோனே போதும், அது எனக்கு தெரியாது. இல்லை, கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு சோலார் ஃபோன் கொடுத்துருக்குறாங்களாம், ஒயர்லெஸ் ஃபோன் கொடுத்துருக்காமே. ப்ராப்ளம் வந்தால் ஏரோ போட்டு ஃபோன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ எப்போ வந்தீங்க கடல்ல இருந்து? நாங்கள் புதவாரம் வந்தோம். மங்களவாரம் வந்துருக்குங்க. வந்தீங்க. எத்தனை கிலோ மீன் கிடச்சிது? மீனுக்கு எத்தனை கிலோன்னு எத்தனை டன்னு? ஒரு 3 டன்னு 4 டன்னு மீன். இந்த மீன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் யார், புரோக்கர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ரேட்டு வந்து கரெக்டான விலையில தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, ஒருத்தர் கையிலையும் பணம் வச்சுருப்பாங்க, மொத்தமாக வச்சுருப்பாங்க. 100 200 கிடையாது. நீங்கள் எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்களோ 20,000 30,000 40,000 எல்லாமே கையில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட தான் விலை பேசணும். அவங்ககிட்ட விலை பேசினா தான் ரேட்டு வந்து உங்களுக்கு கம்மியாகும், நீங்கள் வாங்கலாம். இல்லை வேறு ஒரு தரகர் மூலயமா நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே விலை கூடிடும். அதனால வந்து இந்த ட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து கூடைகள் பார்த்தீங்கன்னா, கூடை வந்து ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா 13 15 கிலோ கிடைக்கும். ஒரு சிலர் வந்துட்டு கூடையை வந்து பேக் சைடில் கூப்பி விட்டுடுவாங்க. அந்த மாதிரி தான் மீன் கம்மி ஆகிடும். இங்கே மோஸ்ட்லி என்னென்னா ஒரு கூடை வந்துட்டு 200 3,500 வரைக்கும் போகும். அது வந்துட்டு பேஸ்ட்டு நாள் பொறுத்து, சனி ஞாயிறு திங்கட்கிழமைலாம். சனி ஞாயிறுனா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஒரு சில நேரத்தில் கம்மி கூட கிடைக்கும். இந்த அமாவாசை கிருத்திகை இருந்துச்சுன்னா மீன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே வந்து மீன் வாங்குறது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷு தான், ரேட்டு கம்மி தான். உங்களுக்கு வந்து 13 கிலோ 15 கிலோ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும், 4 பேர் 5 பேர் சேர்ந்துட்டு ஒரு கூடை நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு 300 ருபீஸ்க்கு வந்துட்டு 5 kgs கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலிங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கு ரொம்ப உகந்த இடம் இந்த காசிமேடு. இந்த காசிமேடில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடை வந்து 300. இப்போ இங்கெல்லாம் வச்சுருக்கீங்க, பார்க்குறீங்க பாருங்கள், இதெல்லாம் 300 தான். காரப்பொடின்ற பேர். அங்கே பாருங்கள், வாழை மீன் வச்சுருக்காங்க. இந்த வாழை மீன்லாம் 500 தான் இருக்கும். ஸோ இந்த நண்டு வந்துட்டு 800. இந்த மாதிரி ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிட்டு ஷேர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரேட் கம்மியாகும். ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நம்ம நியர்பை மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மீன் வாங்கின்னு வந்துட்டு தான் அங்கே கொண்டு வந்து விற்பாங்க. அங்கே விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோவே வந்து 200 300 இருக்கும். பட் உங்களுக்கு இங்கே ரேட் வந்து ரொம்ப கம்மி. வாங்க அடுத்த சைடில் பார்க்கலாம். இப்போ குறைச்சி விடுனா 400 கொடுங்க. எடுத்து போயிடு 750 தலை குறைச்சி 750 750 800 வாங்க வாங்க 700 கேக்குறா 800 வாங்க
ரெண்டு வச்சு ஐநூறு ஐநூறு வாழை 200 இது கத்துனா தொண்டை தான் மீன் வாங்க ஆள் வாங்க எப்பா கொஞ்சம் தள்ளி போ அக்கா கொஞ்சம் தள்ளி அக்கா. 500 500 500 500 மீன் பேர் என்னம்மா? பாறையா? மீன்
இந்த மீன் பேர் என்ன? இந்த மீன் பேர் என்ன? கொடுவா. இந்த கொடுவா ஒரு பீஸ் வந்து 1000 rupees. நீங்க எத்தனை வருஷமா போறீங்க கடலுக்கு? 12 வருஷமா பாருங்க. 12 வருஷமா போறீங்க. எத்தனை நாளைக்கு மீன் எப்போ போனீங்க, எப்போ வந்தீங்க? நான் போய் 13 நாள் ஆகுது. 13 நாள். என்னென்ன மீன் எடுத்துட்டு வந்தீங்க? ஆனால் சொல்ல முடியாது. நான் ஒரு 10 ரகமும் இருக்குமா நம்மீனா. அது டீலுக்கே போகாது. அது கிடையாது. என்னென்ன மீன் நீங்க? மீனா வஞ்சிரம், அதே வஞ்சிரம், கடவரா, அதே மாதிரி போடு மீன் எடுத்து வருங்கண்ணா. 10 நாள் ஆகுமா? 13 நாள் ஆச்சுண்ணா. 13 நாள் ஆச்சு. ஆமாண்ணா. சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிடலாம் கடமல் தான். எடுமுடி லைவ்ல இருக்குது. லைவ்ல இருக்குது. இந்த மீன் என்ன விலை? இதா அண்ணா 1500 போகுதுண்ணா. காட்டுங்க. 1500 தான் போகுது. 1300 தான் போகுது. எண்ணுவான் கொடுக்க மாட்டேன். ஆமா 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 சொல்லுங்க.